நியூஸை திறந்தாலே, அதாவது நியூஸ் எந்த சேனல் நியூஸ் பார்த்தாலும் சரி, அப்படியே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அதிமுகவில் இருக்கும் திமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் வந்து தாவேக்கால இணைகிறாங்க, அவ்வளவுதான் இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. என்னடா அது ஒன்றும் புரியலன்னா, அதிமுக திமுகவில் இருக்கிற முக்கிய புள்ளிகள்லாம் வந்து தாவேக்கால போய் ஜாயின் பண்றாங்களா, அது எப்படிடா முடியும்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன். யாரெல்லாம் வரா போறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறேன். பார்த்தா கட்சியை விட்டு தூக்குனாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிர்வாகிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதிமுகவில் வந்து ஏதோ ஒரு முன்னாள் எம்எல்ஏ வராராம், திமுகவில் வந்து ஏதோ வந்து மத்திய மாவட்ட முன்னாள் செயலாளர், அப்புறம் பார்த்தோன்னா ஏதோ மாவட்ட துணை அமைப்பாளர், அது இளைஞரின் துணை அமைப்பாளர்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, கண்ணபீரானோ யாரோ ஒருத்தர், அவர் வந்து ஜாயின் பண்ணுறாராம். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோன்னா திமுகவில் வந்து தூக்குனவங்க, அதிமுகலாம் தூக்குனது. அதாவது இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, நீ போப்பா, நீ கட்சிக்கே வந்து இருக்கிறது தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு தூக்குனது. அதாவது போஸ்டிங் கிடைக்காம அப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள். அதாவது இவங்க ஏதாச்சும் தவறு பண்ணியிருப்பாங்க, இல்லை போய் அரசியலில் எதுவும் செய்யாமல் வேற எதனாச்சும் இதில் ஈடுபட்டிருப்பாங்க, அவங்களாம் கட்சியிலேருந்து தூக்கியிருப்பாங்க பாரு. அவங்களாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா தாவேக்கால போய் இணைகிறாங்க. இப்போ தாவேக்கால இணைஞ்ச உடனே என்ன ஆகுறாங்க பார்த்தோன்னா, அவங்களும் தூய்மையாயிடுவாங்க. இப்படி இங்கேருந்து விரட்டப்பட்டவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் தாவேக்கால ஜாயின் பண்ண விஜயை பார்த்த உடனே விஜயோட கையை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, அந்த கெட்டதெல்லாம் போயிடும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எல்லாம் இப்போ ஞானஸ்தானம் போயிடுப்பாங்க பார்த்துறீங்களா, அந்த தண்ணியில் முக்குன உடனே பார்த்தீங்கன்னா பாவங்கள்லாம் போயிடும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயோட கையை பிடிச்ச உடனே இப்படி போட்டோ பிடித்த உடனே அந்த பாவங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டுருந்தாங்க. வாடா சூப்பர். அதாவது இவங்க என்ன பண்றாங்க, திமுகவில் இருக்கும் முக்கிய தலைகள், அதிமுகவில் இருக்கும் முக்கிய தலைகள், தேமுதிகவில் இருக்கும் முக்கிய தலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கிறாங்க. அதாவது இப்ப என்ன பண்றாங்கன்னா, விஜய் வந்து மேற்கோள் காட்டிலாம் இல்ல, இவங்களை வச்சுதான் இப்போ ஜெயிக்க போறாங்களா. யாரு? விஜய் வந்து சிஎம் ஆக போறாரு. இது என்ன போதும், அதாவது பாத்தீங்கன்னா இப்போ கட்சியில வந்து புது கட்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ திமுகல வந்து அது திருப்தியா இருப்பாங்க, சீட்டு கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்ல போஸ்டிங் வந்து கிடைச்சிருக்காது, இல்ல வந்து கட்சியோட தூக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி சேர்றதுலாம் வந்து இயற்கைங்க. அதை விட்டு இந்த நியூஸ் சேனல் பண்ற சேஷ்டா இருக்குது, எப்பா முடியவே இல்லை. அவங்களும் போடுறானுங்க, அதாவது சேர்ற போறாங்க, அப்படி பண்ண போறாங்க, தாவேக்கா வந்து பயங்கர பலம் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்களே. நீங்க போறீங்களே, அப்போ வந்து உங்ககிட்ட போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருந்தானுங்களே, போஸ்டர் ஒட்டிருப்பானுங்க, பிளாக் கலர் டிக்கெட் வித்துருப்பாங்க தெரியுமா, அவங்க எதுல என்ன நீங்க சொன்னீங்களே, அதாவது கட்சியில நமக்காக புஷியான சொன்னாரு, இங்க பாரு, நமக்கு வைஷவங்களுக்கு தான் வந்து இங்க வந்து முக்கிய பதவி எல்லாம் கொடுப்பான், வேற யாருக்குமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மத்த கட்சியில இருந்து வந்தவங்க முன்னுரிமை கொடுத்து வைக்கிறீங்களே, அப்ப உங்க கட்சியில இருக்கணும் வயசு நக்கின்னு போகணுமான்னு புரியல எனக்கு. இது